ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு பஜ்ஜி போடுவோம். உருளைக்கிழங்கு ஒரு பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்கேன். இது நம்ம 2 சைடு கட் பண்ணிட்டு தோல் சீவிக்கலாம். மேல் தோல் சீவினா போதும், ஃபுல்லாக சீவணுன்றது இல்லை. நல்லா சீவியாச்சு. இப்போ நம்ம இதை காய் சீவதில் வச்சு சீவிடலாம். பாருங்கள், வாழைக்காய் கட் பண்ணியாச்சு. எனக்கு அருவாமனையில் தான் நான் கட் பண்ணேன். இதே சைஸில் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு போட்டு ஒரு பாத்திரத்தில் கலந்துக்கலாம். கடலை மாவு, இந்த கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு 1/4 கப் அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஆப்ப சோடா மாவு பஜ்ஜிக்கு கொஞ்சம் கண்டிப்பாக போட்டு ஆகணும், அதனால் கொஞ்சமாக போடுறேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சில்லி பவுடரு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கலர் தேவையில்லை, இதே கலர் வரும், அதே காரமும் இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். இந்த பூண்டு ஒரு 5-6 பல் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இது போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் அதை அரைச்சி பால் மாதிரி எடுத்து வடிகட்டி ஊற்றிட்டேன். உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டால் போதும், ஒரு 1/2 ஸ்பூனு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் கலந்துட்டு பிசைய வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா அழகாக கலந்தாச்சு. இப்போ இந்த அளவு இருந்தால் போதும், கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து இந்தமாரி மாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சா. இந்த இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துடலாம். ஒரு சைடு ஒரே மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதிலே போடலாம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி, வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. அதே சமயம் எண்ணெயும் நல்லா குடிக்காமல் இருக்குது. பாருங்கள் பஜ்ஜி எப்படி இருக்குன்னு, நல்லா ஓல்ஸாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.